கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஸ்ரா அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டியவர்கள் யார்? சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள். சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறதை கேள்விப்பட்டவர்கள் யார்? யூதாவும் பென்யமீனுக்கு இருந்த சத்துருக்கள். தாங்களும் இஸ்ரவேலின் தேவனை நாடுவோம் என்று கூறியவர்கள் யார்? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள். யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் யாருடைய நாட்கள் முதற்கொண்டு கர்த்தருக்கு பலியிடுவதாக கூறினார்கள்? எசரத்தோன். எசரத்தோன் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? அசீரியா. ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று இஸ்ரவேலின் தலைவர் யாரிடம் கூறினார்கள்? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்களிடம். யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் யாருடைய கைகளை தளர பண்ணினார்கள்? யூதா ஜனங்கள். யூதா ஜனத்தின் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்கள் சத்துருக்கள் யாருக்கு கைகூலி கட்டினார்கள்? ஆலோசனைக்காரர். எந்தெந்த ராஜாக்களின் காலங்களில் யூதா ஜனங்களின் சத்துருக்கள் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கினார்கள்? கோரேஸ், தரியு. யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதியவர்கள் யார்? யூதா பென்யமீன் சத்துருக்கள். யூதா பென்யமீனின் சத்துருக்கள் யாருடைய நாட்களில் ஜனங்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள்? அகாஸ்வேரு. யூதா பென்யமீனின் சத்துருக்கள் யாருக்கு மனு எழுதினார்கள்? அர்தசஷ்டாவுக்கு. அர்தசஷ்டா எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? பெர்ஷியா. யூதா பென்யமீன் சத்துருக்கள் அர்தசஷ்டாவுக்கு எழுதிய மனு என்ன எழுத்திலும் பாஷையிலும் இருந்தது? சீரிய எழுத்து பாஷை. எருசலேமுக்கு விரோதமாக அர்தசஷ்டாவுக்கு மனு எழுதியவர்கள் யார்? ரெகூமும் சிம்சாவும். ரெகூம் யாராய் இருந்தான்? ஆலோசனை தலைவன். சிம்சாய் யாராய் இருந்தான்? கணக்கன். யூதர் எருசலேமில் எப்படிப்பட்ட பட்டணத்திற்கு அஸ்திரிபாரங்களை இணைத்ததாக மனுவில் எழுதியிருந்தது? கலகமும் பொல்லாப்புமான பட்டணம். பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டால் யூதர் எவைகளை கொடுக்க மாட்டார்கள் என்று மனுவில் எழுதியிருந்தது? பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும். எவைகளில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும் என்று மனுவில் எழுதியிருந்தது? ராஜாவின் பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில். யூதாவின் பட்டணம் யார் யாருக்கு நஷ்டம் உண்டாக்குகிற பட்டணம் என்று மனுவில் எழுதியிருந்தது? ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும். யூதா பட்டணம் பூர்வ காலம் முதல் யாருக்கு விரோதமாய் எழும்பினது என்று அர்தசஷ்டாவின் பிரதியுத்தரத்தில் எழுதியிருந்தது? ராஜாக்கள். யூதா பட்டணத்தில் எவைகள் காணப்பட்டது என்று அர்தசஷ்டாவின் பிரதியுத்தரத்தில் எழுதியிருந்தது? கலகமும் ராஜ துரோகமும். எங்கே வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்று அர்தசஷ்டாவின் பிரதியுத்தரத்தில் எழுதியிருந்தது? எருசலேமில். எருசலேமின் ராஜாக்களுக்கு எவைகள் செலுத்தப்பட்டது என்று
அர்தசஷ்டாவின் பிரதியுத்தரத்தில் எழுதியிருந்தது. பகுதி, தீர்வை மற்றும் ஆயம். டேஷ் பிறக்கும் வரை யூதா பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிட அர்தசஷ்டாவின் பிரதியுத்தரத்தில் எழுதியிருந்தது. மறு உத்தரவு. ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வரவேண்டியது என்ன? எங்கே எழுதியிருந்தது? அர்தசஷ்டாவின் பிரதியுத்தரத்தில். தேவனுடைய ஆலயத்தின் வேலை தரியு ராஜாவின் எத்தனையாவது வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது? 2ஆம் வருஷம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.